கிராமர் இன் ஹேண்ட் சேனலோட இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல ஏ அண்ட் தே, இந்த ஆர்டிகல்ஸ் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோ ஆர்டிகல்ஸ்னால் என்ன, எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் ஏ அண்ட் த யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ எங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, டோன்ட் யூஸ் ஆர்டிகல்ஸ் பிஃபோர் தி நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். மனுஷர்களுடைய பெயர்களுக்குள்ளே நம்மளோட பெயர்களின் முன்னால் ஏ அண்ட் த அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. காண்டினென்ட்ஸ்னால் என்னது? கண்டங்கள். ஆஸ்திரேலியா, ஆசியா, இந்த மாதிரி கண்டங்கள். எல்லா கண்டங்களுக்கு பெயர்களின் முன்னால். கண்ட்ரீஸ், நாடுகளின் பெயர்களின் முன்னால். சிட்டிஸ், நகரங்கள். தெருக்களின் பெயர்கள் முன்னால். டேஸ், கிழமைகள். தி சண்டே, தி மண்டே அப்படிலாம் கிடையாது, வெறும் சண்டே மண்டே தான். மந்த்ஸ், மாதங்கள். ஜனவரி, பிப்ரவரி. தமிழ்ல ஆகட்டும், இங்கிலீஷ்லேயே ஆகட்டும். டைமுக்கு முன்னாடி தி 11 o'clockலாம் கிடையாது. டிசீசஸ், நோய்கள். வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள். லாங்குவேஜஸ், மொழிகள். கேம்ஸ், விளையாட்டுகள். மீல்ஸ், உணவுகள். லஞ்ச் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் அப்படிங்கிற லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னது? நம்மளுக்கு டின்னர். இதெல்லாம் மீல்ஸ், உணவு நேரங்கள் இல்லையா? ப்ரொனவுன்ஸ்ன்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு தெரியும், ப்ரொனவுன் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், மூணுக்குமே ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ப்ரொனவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரொனவுன்னா ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே, இதெல்லாம் ப்ரொனவுன்ஸு. அதே பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னால் ஐனா மை, மைன், ஹெர், ஹிம், ஹிஸ், இதெல்லாம் இருக்குல்லையே, இதுகளின் பெயர்கள். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்பாட் த எரர்ன்னு சொல்லி 9th 10th 11th 12th கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம், டெட் மாதிரி எக்ஸாம் எழுதும் பொழுது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆர்டிகல்ஸ் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தவறான ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதோ அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதலாம். தேங்க்யூ.